ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அவளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்து வச்சுக்கிறேங்க. இதையே இந்த பவுலில் கொட்டிட்டு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றி டக்குன்னு ஒரு அலசி நான் கழுவி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றி கழுவிட்டு நான் வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. டக்குன்னு ஊறவெல்லாம் வைக்கலைங்க. இதில் வந்து தேங்காய் உடைச்ச தண்ணி நான் ஒரு 1/4 டம்ளருக்கு இருக்குதுங்க. அதை ஊற்றி நான் ஊற வச்சுக்கிறேங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி வச்சா. அவள் வந்து நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிற அவள் வாங்காமல் இந்த மாதிரி அன்பாலிஷ்ட் அவள் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கலரு டிம்மாக இருக்குங்க. அந்த மாதிரி அவளாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதாங்க உடம்புக்கு நல்லது. தண்ணி எல்லா இடத்துலையும் படும்படி கலந்துட்டுங்க. இதை மூடி ஒரு 2-3 நிமிஷம் ஊறட்டுங்க. மூடி வச்சிடலாங்க. 2-3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இது இப்படியே மூடி வச்சிடலாங்க. 3 நிமிஷம் ஊறினாலே போதுங்க. பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா ஊறி சாஃப்டாக ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு. இது கூட அதே அளவுக்கு எந்த அளவுக்கு அவள் எடுத்துனா அதே கப்பில் அதே அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுக்கிறேங்க. அந்த உள்ளே இருக்கிற சிகப்பெல்லாம் இல்லாமல் நல்லா வெள்ளையாக துருவி எடுத்துக்கணுங்க. அதையும் இது கூட சேர்த்துட்டேங்க. இப்போ பேரிச்சம்பழம், திராட்சை, முந்திரி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதையும் கூட கலந்துக்கிறேங்க. பனை வெல்லமோ இல்லைன்னா கரும்பு வெல்லமோ நாட்டு சர்க்கரை எதுவாக இருந்தாலும் அது கலந்துக்கலாங்க. அது இனிப்புக்கு தேவையான அளவு உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக, இல்லை இனிப்பு நிறைய பிடிக்கணும் நிறையா போட்டு கலந்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. நான் ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. பாருங்கள், ஒரு ஏலக்காய் பருப்பு மட்டும் எடுத்து தட்டி வச்சுக்கிறேங்க. அதையும் கலந்துக்கிறேங்க. டைமண்ட் கல்கண்டு நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இனிப்பு பத்திலின்னா திரும்ப போட்டுக்கலாங்க. ஒரு 5 ஸ்பூன் மட்டும் நான் சர்க்கரை போட்டுக்கிறேங்க. பாருங்கள், இனிப்பு எனக்கு 10வது போட்டிருக்கு. நான் இன்னும் 2 ஸ்பூன் வந்து சேர்த்திக்கிறேங்க. அது கூட சேர்த்திட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு இது கூட கடைசியாக நம்ம ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்திக்கிறேன். நான் குழந்தைகளுக்கு கொடுக்கறனால நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கணுங்க. அதனால் நெய் சேர்த்து கொடுத்தா குழந்தைகளுக்கு தோல்லாம் நல்லா பளபளப்பாக நல்லா இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நெய் சேர்த்திட்டா. பெரியவங்களுக்குன்னா நீங்கள் வேண்டான்னா தவிர்த்துக்கலாங்க. நெய் ஆனால் நல்ல கொலஸ்ட்ரால் தாங்க. நெய் வந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க. பாருங்கள், ஈவினிங் நேரம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு குழந்தைகளுக்கு ரெடிங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க குழந்தைங்க. தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க.